தென்கொரியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று NVIDIA மற்றும் YTL பவர் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியை மனதார பாராட்டினார். உயர் தொழில்நுட்ப AI உள்கட்டமைப்பை உருவாக்குவதில் கிடைத்துள்ள முக்கிய முன்னேற்றத்தை அவர் பாராட்டினார். இது 2030ஆம் ஆண்டுக்குள் மலேசியாவை AI துறையில் ஒரு வல்லரசாக மாற்றும் இலக்கை நோக்கிய ஒரு முக்கிய முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அதிநவீன NVIDIA திரவ குளிரூட்டப்பட்ட GPUக்களை பயன்படுத்தி ஜொகூர் கூலாயில் ஒரு தரவு மையம் நிறைவு செய்யப்பட்டிருப்பது மலேசியாவின் முதல் சுதந்திரமான AI கிளவுட் மற்றும் நாட்டின் சொந்த மொழியியல் மாதிரிக்கு இல்மு என்ற பெயரிலும் அடித்தளத்தை அமைத்துள்ளது. இந்த 10 பில்லியன் ரிங்கிட் முன்முயற்சிக்கு வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் 5.9 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இது உற்பத்தி திறனை அதிகரித்து பாதுகாப்பான நெறிமுறை சார்ந்த தொழில்நுட்ப சூழலை வளர்த்து நாடு முழுவதும் டிஜிட்டல் மாற்றத்தை தூண்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது. இப்பகுதியிலும் உலக அளவிலும் குடிமக்கள் மற்றும் தொழில்துறைகளுக்கு பயனளிக்கும் நம்பிக்கையுடன் AI துறையில் மலேசியாவின் விரைவான வளர்ச்சிக்கு தூரநோக்கு சிந்தனை மற்றும் தேசிய கொள்கைகளை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாராட்டி பேசினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.